கடந்த ஆட்சியாளத்தின் பொழுது எம்சென்டாலும் மணலாலும் குறிப்பிட்ட மாஃபியா கண்ட்ரோல் இருந்துச்சு. இந்த ஆட்சியின் போது அது உடைக்கப்பட்டு சுதந்திரமாக செயல்பட. ஆமாம், இப்போ அமைச்சருடைய நடவடிக்கை பார்க்கும்போது டி.கே. பிரபுவுடைய நடவடிக்கை உடனே இறங்கிட்டாரு. செக்ரட்டரியேட்டுக்கே 3 நாள் வரல, ஃபீல்டுக்கே போயிட்டார். அந்த மாதிரி நடவடிக்கை இப்போ இதை தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம். நாங்கள் ஒண்டி இல்லை, ஒரு மலைகள் பல 200-300 அடி ஆழம் போயிருக்குன்னா ஏதாவது விபத்து நடந்தால் தான் உங்களுக்கு நீங்களே அங்கே போக முடியும். நாங்கள் கூட போக முடியாது. அங்கே போனோன்னா காவல்துறை அனுமதி கேட்டால் கூட எஸ்பி கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி இடத்துக்கு இன்றைக்கி அமைச்சர் போய் பார்வையிட்டு ஒரு 80-100 குவாரிகளை சீல் வைத்திருக்காருன்னா அப்போ என்ன நடக்குது? அப்போது தொடர்ந்து 10-20 ஆண்டுகளாக மலைகள் உடைப்பதில் முறைகேடு. எந்த மலை நீங்கள் விபத்து நடந்தால் போனாலும் அனுமதி இல்லாத இருக்குது. ஏன் அரசு இது வரைக்கும் மலை குவாரிகளை ஏன் கடந்த ஒரு 10-20-15 ஆண்டுக்கு முன்னே மலைகள் அரசுக்கிட்ட இருந்தது. இன்றைக்கி அரசுக்கிட்ட ஒரு மலை கூட எல்லா மலையும் தனியார் கொடுத்துட்டாங்க. ஆகவே அதை மீண்டும் அரசு இதில் தொடர்ந்து தவறு நடக்குது. இப்போது டாஸ்மாக் எப்படி அரசு எடுத்தது, தனியார் ஒயின் ஷாப் இருந்தது, அதில் முறைகேடு, வெளி மாநில மது விற்கிறாங்க, கலப்பட மது விற்கிறாங்க தான் அரசு எடுத்தது. அப்போ தொடர்ந்து 20 ஆண்டுகளாக இங்கே மலைகளில் வந்து முறைகேடு நடக்குது. எப்போ கேட்டாலும் 2000 அடி ஆயிரம் 200 கோடி ரூபாய் அபராதம் சொல்லிகிட்டே இருக்கீங்க எந்த மலை போனாலும். இன்றைக்கி அமைச்சர் ஒரு 2 நாளில் 100 குவாரி மூடுறாருன்னா அப்போது இன்னும் எவ்வளோ குவாரிகள் தமிழ்நாடு முழுக்க தவறு நடக்கும். ஆகவே அரசு அதை பற்றியோ அரசு டேமின் மூலிமா அரசு ஒரு திட்டத்தை வகுக்கணும். அது இல்லாத மணல், இயற்கையாக மணல் நிறைய இருக்குது நம்ம ஆற்றுல, அதை எடுக்கலாம். டேம்லேருந்து மண் எடுக்கலாம், மலேசியா மண்ணை வர வைக்கலாம். அதர் மாநிலத்திலேருந்து மண் எடுத்துகிட்டு வராங்க, அதிகம் இருக்குது, அதை கொடுக்கலாம். ஏற்கனவே 2022 டேம்லேருந்து மண் எடுக்க ஒரு தூர் வாரம் சொல்லி ஜியோவை போட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த தனியாருங்க தடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எந்த தனியாருடைய தலையீடும் இல்லை. அரசு நேரடியாக டேம்லலாம் இருக்கிற மண் எடுத்தால் அங்கே வந்து நீர் தேக்கம் நிறைய இருக்கும். வெள்ள நேரத்தில் இந்த மலையில் கடலில் கலக்காது, சேவ் பண்ணலாம். மணல் சுத்தமாகவும் இருக்கும். ஏன் கேரளாலேருந்து இப்போ கோயம்புத்தூர், திருப்பூரில் அந்த மண் தான் வருது, டேம் மண் தான் வந்துட்டு. ஏன் அதை வரவேற்கலான்றது தான் அரசுக்கு இதன் மூலியம் நாங்கள் வந்து லாரி உரிமையாளர் சங்க சார்பாக அரசுக்கு கருத்தும் சொல்கிறோம். அரசு இதை பண்ணால் அவங்களுக்கு வருவாய் கிடைக்கும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. அமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கைக்கு வந்து கெடுப்பதற்காக தற்கால விலை உயர்வு வந்துடும். விலை உயர்வு வந்தால் அரசு வந்து திருப்பி இதை கொஞ்ச நாள் ஸ்லோ டவுன் பண்ணலாம். கடந்த அரசு மாதிரி எதாவது பண்ணிட்டாங்கன்னா மீண்டும் இந்த கொள்ளையை தடுக்க முடியாது என்பது தான் இது அரசுக்கு, அமைச்சருக்கு 2 அமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம், சிஎம் செல்வி கொடுத்துருக்கோம். இது மீது நடவடிக்கை எடுக்கனால பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.